கிராம மிஷினரி இயக்கம்னு சொல்லிட்டு விருதுநகர்ல இருக்கிறதான ஊழியத்திலிருந்து தெய்வ ஊழியர் வந்திருக்கிறாரு. தெய்வ ஊழியர் அழகர் சாமி அந்த கரமை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வரலாற்றை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சொல்லி ரெண்டா பிரிச்ச தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். இந்த சரித்திரத்தை ரெண்டா படைச்ச ஆண்டவருடைய சரித்திரத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் தற்செயலா நடக்கிறது இல்லை. திடீர்னு நடந்துருச்சு அப்படின்னு எந்த காரியமும் கிடையாது. ஏன் இது சொல்றேன்னா, நாங்க அடிக்கடி காலைல எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ற ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த நாளிலே உங்க சித்தத்தின்படியான நபர்களை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றது உண்டு. நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஆமென். இன்னைக்கு உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னா இது அனாதி கால தீர்மானம். ஆமென். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்ல, நீங்க என்னை பார்த்தது இல்ல. அண்ணனை பார்த்திருக்கேன், இங்க பிரசன்னாவை பார்த்திருக்கேன், வேற யாரும் இங்க தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு பேரு பேசுகிற ஆண்டவர். யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்க அதன்படி செய்ய ஆயத்தமா இருக்காங்களோ அவர் பேசுவதற்கு நம்மோடு கூட உறவாடுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன். ஆமா, கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமா, ரெண்டு காது ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒண்ணு கேட்டு ஒண்ணு விட்டுறதுக்காக இல்ல, நிறைய கேட்கறதுக்காக. ஆமென். உங்க முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்க என்னுடைய பேர் அழகர் சாமி. அழகர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரை. ஆமா, எங்க ஊர் மதுரை தான். இந்த மதுரை பக்கத்துல இருக்கிற விருதுநகர்ல தான், விருதுநகர்ல இருந்து நான் வர்றேன். கிராம மிஷினரி இயக்கம் கிராமங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்தி அவங்க மூலமா அவங்க பெற்றோர்களை ஆண்டவர்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தரிசனத்தோடு இந்த கிராம மிஷினரி இயக்கம் விருதுநகரை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளா எங்கள் வந்திருக்கிறோம். பாடல்களை பாடவும் ஆராதிக்கவும் நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல சுவாமி, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு இந்த நேரம் வரை நடத்துகிற தகப்பன் உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறவளா மாத்திரம் அல்ல ஆண்டவரே, 100% கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்காக வைக்கிற காரியங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும். நீர் பேசும் உடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவரை கடந்து ஒரு பைக் போச்சு. அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு சைக்கிள் கொடுத்தீங்கன்னா, சைக்கிள் தானே கடந்து போச்சு சொன்னேன், சைக்கிள் போச்சு கொடுத்தீங்கன்னா என்னுடைய வேலைகளை துரிதமா செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு சைக்கிள் கொடுத்துட்டார். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அவரை கடந்து ஒரு பைக் போச்சு. எப்படி ஜெபம் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். ஆண்டவரே, சைக்கிள் கேட்டேன் கொடுத்துட்டீங்க, ஒரு பைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பைக்கும் கொடுத்துட்டார். வேலைகளை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவரை கடந்து ஒரு கார் போச்சு. என்ன கேட்டிருப்பாரு? ஆண்டவரே, பைக் கேட்டேன் கொடுத்தீங்க, இது சைக்கிள் கேட்டேன் கொடுத்தீங்க, பைக் கேட்டேன் கொடுத்தீங்க, எனக்கு கார் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம கார் கேட்டா ஆண்டவர் தருவாரா? அல்லேலூயா. ஆமா, நமக்கு அவங்களுக்கு எல்லாம் தருவார், நமக்கு எல்லாம் தரமாட்டாருன்னு நினைச்சு பச்சைவாதம்லாம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் ரோட்ல டிராவல் பண்ணி போகும்போது ஒரு சில வீடு சின்ன வீடா இருக்கும், வாசல் சின்னதா இருக்கும். பெரிய வீடா இருக்கும், வாசல் சின்னதா இருக்கும். நான் கவலைப்படுவேன், இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கார் கொடுத்தா என்ன செய்வாங்க? வீடு இந்த வாசல் இடிச்சு பெருசா கட்டுவாங்களா? அதனால நம்ம வீடு கட்டினாலும் பெரிய வீடா கட்டணும். ஆமென். ஆமா, காரும் கொடுத்துட்டார். காரை ஓட்டிட்டு கீழே பார்த்துட்டு போகணும்ல. அப்படியே போயிட்டு போகும்போது மேல பார்த்தார். மேல பார்த்தா என்ன பறக்கும்? ஆமா, ஏரோப்ளேன் பறந்துச்சு. சைக்கிள் கேட்டம் கொடுத்தீங்க, பைக்கு கேட்டம் கொடுத்தீங்க, கார் கேட்டம் கொடுத்தீங்க, இன்னும் ஏரோப்ளேன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு தலைவர் ரோட்டை பார்க்காம ரோட்டை பார்க்காம இங்க மேல பார்த்ததுனால மரத்துல போய் முட்டிருச்சு. காலில் அடிபட்டுருச்சு. கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்போ ஒரு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த கால் அடிபடாம இருந்துச்சுன்னா நான் எங்க வேணா என்ன செய்வேன், நடந்து போவனே. எனக்கு அடிபட்டுருச்சே, சோத்து தாங்க, இந்த கால் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற காரியங்கள்ல சில நேரங்கள் நமக்கு திருப்தி இருக்க மாட்டோம். நமக்கு எப்பெல்லாம் கவலை வருதுன்னா
நம்மகிட்ட எது இல்லையோ அதை நினைச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கவலைப்பட்டு இருக்கோம். கவலைப்படுறவங்களை குறித்து ஒரு சர்வே எடுத்தாங்க. சர்வேனா எல்லாரையும் விசாரிச்சாங்க. விசாரிச்சா 100 பேர் விசாரிச்சாங்க. 92 பேரு எதுக்காக கவலைப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, நடந்து போனதை குறிச்சு கவலைப்படுறாங்க. எதை பத்தி கவலைப்படுறாங்க? நடந்து போனதை மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? முடியாது. நீங்க கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதனால நடந்து போனதை குறித்து கவலைப்படுறத விட்டுறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடந்ததை மாத்த முடியாது, கவலைப்படுறதை விட்டுருவோம். ஆமென். அடுத்து இன்னொருத்தர் 6 பேர் என்ன செய்யறாங்கன்னா, நடக்க போறத பத்தி என்ன செய்யறாங்க? கவலைப்படுறாங்க. நடக்க போறதை எது நீங்க மாத்த முடியுமா? அது மாத்த முடியாது. அதையும் நம்முடைய காலங்கள் அவர் கரத்துல இருக்கு. அவற்றை விட்டுட்டு அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவார். அதனால கடந்து போனதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல, எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. 2% மக்கள் மட்டும்தான் இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கவலைப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கவலைப்பட்டோம்னா எதை குறித்து கவலைப்படுறோம் நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். வசனம் நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அந்த வசனத்தை எடுப்போமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? சமீபத்தில் இருக்கிற பிரச்சனையான காரியம் என்னன்னா, வசனத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்ல. ஆமென். நிறைய என்ன செய்து கேட்கிறோம். என்ன பஞ்சம் அப்படின்னு கேட்டா, கீழ்ப்படிதலுக்கு தான் என்னவா இருக்கு? பஞ்சமா இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு பேரு கீழ்ப்படிதல். ஆமென். ஆசீர்வாதம் இஸ் ஈக்குவல் டு கீழ்ப்படிதல். நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு, ஆசையா இருக்கு? ஆமென். குறுக்கு வழியே கிடையாது, ஒரே வழி, ராஜ வழி. என்ன செய்யணும்? அவர் என்ன நமக்கு சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இங்க 4:6 வாசிப்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு போட்டு போதும். ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா எதுக்காச்சும் கவலைப்படலாமா? பேசுற தமிழ் புரியுதா? எதுக்காச்சும் கவலைப்படலாமா? படக்கூடாது. அப்ப நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு கவலைப்படலாமா? அதுக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆமென். நிறைய பேருக்கு கவலைப்படாம இருந்தா கவலை வந்துருது. கவலைப்படாம இருந்தா என்ன பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுச்சு. ஆண்டவரே, நான் தனியா கஷ்டப்படுறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. எந்த அக்கா? மார்த்தாள் அக்கா. அந்த அக்கா கவலைப்பட்டதும் இல்லாம யாரையும் கவலைப்பட கூப்பிடுது? ஆண்டவரையும் கவலைப்பட கூப்பிடுது. நான் கவலையா இருக்கேன், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாதான். ஆமென். என்ன செய்யணும் அப்படின்னு போட்டா அடுத்து என்ன போட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல் பகுதி என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஐயா சொன்னாங்க. ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமா, நமக்கு ஒரு நாள் காலைல எந்திரிச்சோன்னா தலை வலிக்குது. எந்திரிச்சோன்னா என்ன வலிக்குது? அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். எப்படின்னு சொல்லி தர்றேன். நமக்கு தலை இருக்கிறதுனாலதான் தலை வலிக்குது, இல்லாட்டி தலைவலி இருக்குமா? அதனால ஆண்டவரே எனக்கு தலை இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு தான் தலை வலிக்குது, இவ்வளவு நாள் என்ன செய்யல? தலைவலிக்கல, அதுக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி தலைவலியில ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரு தலைவலிக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, தலை இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் தலைவலிக்கல, இன்னைக்கு தான் என்ன செஞ்சிருக்கு? தலைவலிச்சிருக்கு, அதுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க தலைவலி எல்லாம் நீக்கிருங்க. அப்படியே ஏன் தலைவலி நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு என்ன செய்வார்? தலைவலி நீக்கிடுவார். அல்லேலூயா. கை வலிக்குதுன்னா என்ன ஜெபம் பண்ணணும்? கை இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். அடுத்து இவ்வளவு நாள் கை என்ன செய்யல? வலிக்கல, இன்னைக்கு தான் என்ன செய்யுது? வலிக்குது, ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லுங்களேன். இந்த கைவலினால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. அந்த கைவலி எல்லாம் நீக்குங்க, ஸ்தோத்திரம். அடுத்து கடைசியா என் கைவலியும் என்ன செஞ்சிருங்க? நீக்கிருங்க அப்படின்னு சொல்லணும்.
ஆமா, ரோட்ல ஒருத்தவங்க யார பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா 2 ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்களை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். ஜெபத்தை கேட்பாரா? கேட்பாரு. அவங்கள ரட்சிப்பாரா? கண்டிப்பா ரட்சிப்பார். எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளா நடத்தணும், ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணணும். ஒரு பெரிய ஊழியக்கார் ஐடியா சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப வரணும்னா, நான் ஆசீர்வாதம் பேசுறதுனால நான் ஆசீர்வாத பிரசங்கியா நினைச்சிடாதீங்க. ஆ? பின்னாடி பேசுவோம். நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்படணும்னா எல்லாரும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆமென். இந்த ஆசீர்வாதத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்ககிட்ட என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் போகும். ஒருவேளை அவங்க ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாம இருந்தாங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் எங்க வந்துரும்? யாரு அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட என்ன செஞ்சிரும்? வந்துரும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி ஒழுங்கா இருக்காங்களா? ஒழுங்கா இருக்காங்களா? நீங்க எல்லாம் பேசுற பாரு, யோசிக்கிற பார்த்தா தமிழ் தெரியலையான்னு தெரியல. எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல. அப்பனா நீங்க எல்லாரும் ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் என்ன செய்யும்? மேக்ஸிமம் நிறைய திரும்பி உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. சுயநலம் தான். ஒரே கால்ல 2 மாங்கா மாதிரி. நீங்க அவங்களே ஆசீர்வதிக்கலாம். அவங்க சரியில்லாட்டி நமக்கு என்ன செஞ்சிடும்? ஆசீர்வாதம் வந்துரும். ஆமென். இதெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவலை வருமா வராதா? வரும். ஆனா என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. என்ன செய்யணும்னா முதல் என்ன போட்டிருக்கு? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய முதல் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை நம்ம இந்த உலகத்தை விட்டு சீக்கிரம் போற மாதிரி சூழ்நிலை தெரியுதுன்னா அதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். என்ன பிரதர் ஒரு மாதிரி சொல்றீங்களே? இங்க நம்ம பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடம் நல்லா இருக்கா? பரலோகம் நல்ல இடமா? நல்லா சொல்லுங்க. பரலோகம் தான் நல்ல இடம். ஆனா அங்க போக ரெடியா இருக்குமா? அல்லேலூயா. ஆமா, கூப்பிட்டாதான் தெரியும். இப்ப ஆல்பமே ஆமென் சொல்லிடுறீங்க. மகளே மகனே வா போவோம்னு சொன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்குன்னு பாக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சொல்றோம் பரலோகம் மேன்மையானது, எப்பயும் சந்தோஷமா இருக்கலாம், கரண்ட் பில் கவலை இல்ல, ட்ரெஸ் துவைக்க வேண்டிய கவலை இல்ல, போட வேண்டிய கவலை இல்ல, அயன் பண்ண வேண்டிய கவலை இல்ல, வேற என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் அங்க இல்ல. ஆமென். பிள்ளை சொல்றதை கேட்க மாட்டேது, இந்த பிரச்சனை கிடையாது. அங்க போன ரிலாக்ஸா என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனா அங்க போறதுக்கு நம்ம பயப்படுறோம், ரெடியா இல்ல. ஏன்னா இங்க இருக்கிறத பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். எது மேன்மையானது? அல்லேலூயா. நான் எங்க போனாலும் இந்த வார்த்தையை சொல்றது உண்டு. கிறிஸ்தவங்க சாவை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க சாவை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அது எப்படி வேணா வரலாம், பலவீனப்பட்டு வரலாம், விபத்துல வரலாம், என்ன வேணா வரலாம். இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வர்றதுக்காக சொல்லல, சாவை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். ஆமென். ஏன் அப்படின்னா, உயிரோட இருந்தோம்னா அவர் நம்ம கூட இருக்க போறாரு. இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்துட்டோம்னா நம்ம அவர் கூட. எது வித்தியாசம் இருக்கா? கைகளை தட்டலாமா? அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வெளியே இருக்கவங்களுக்கு இல்ல. சாவை பார்த்து பயப்படுறாங்க. நீங்களும் சாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன இல்லைன்னு அர்த்தம்? நம்ம போற இடம் சரி, ஐயோ இந்த இடத்துக்கு போற டவுட் இருக்குன்னு அர்த்தம். அதனால எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப பரலோகத்துக்கு தகுதி ஆயிட்டோம். இந்த தகுதியை இழந்துடக்கூடாது. கவனமா மட்டும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை இந்த நாள் தியானிக்க ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். நிறைய வசனம் இருக்கு. எவ்வளவு முடியுதோ சீக்கிரம் என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமினுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு பேயானான். கவனிங்களேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இது யாருடைய காலத்துல நடந்தது? ஆபிரகாமுடைய காலத்தில் நடந்தது. இங்க யாரை பத்தி படிக்க வரோம்னா ஈசாக்க பத்தி படிக்க போறோம். சரியா? ஆபிரகாம் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு. இங்க ஈசாக்க பத்தி படிக்க போறோம். ஈசாக்கு காலத்திலயும் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாம் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு. யாக்கோபு காலத்துல பஞ்சம் வந்துச்சா? வந்துச்சா இல்லையா? வந்ததுனால எகிப்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? போக வேண்டியது இருந்துச்சு. யோசேப்பு காலத்துல பஞ்சம் வந்துச்சா? ஆபிரகாம் காலம் யோசேப்பு காலம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அதனால அங்கேயும் பஞ்சம் வந்துச்சு. சரி, இவங்க காலத்துல பஞ்சம் வந்துச்சு. இவங்களுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
இவங்களுக்கு பஞ்சம் வந்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வரலாமா வரக்கூடாதா? வரலாமா வரக்கூடாதா? நீங்க கேட்டாலும் கேட்காட்டினாலும் பஞ்சம் வந்து தீரும். ஆமென். ஏன் அப்படின்னா இவங்களை பஞ்ச காலத்துல விட்டுட்டாரா? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவங்களை எப்படி பஞ்ச காலத்துல அற்புதமா நடத்தினாரோ அதே மாதிரி உங்களையும் அவர் நடத்த முடியும். ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்பேயாது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்பேயாது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்பேயாது வேகாதிருப்பாய். அக்கினி ஜூவாலை உன் பேரில் பற்றாது. வசனம் இப்படி போடல. நீ ஆறுகளை கடந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடந்தால் அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்படி போடல. என்ன போட்டிருக்கு? நீ ஆறு வாசிக்கல, பார்த்து வாசிங்க. நீ ஆறுகளை கடக்கும் போது, அப்பனா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் ஆற கடக்கிற சூழ்நிலை உள்ள ரிலாக்ஸா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன இனிமே என்ன வரலாம்? ஆறுகளை கடக்கிற சூழ்நிலை. எத்தனை பேர் ஆத்த கடந்திருக்கீங்க? உண்மையான ஆத்த எத்தனை பேர் கடந்திருக்கீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு ஆத்த கடக்காட்டி அது எப்படி கடக்கும் தெரியாதுல்ல. ஒழுங்கா கவனமா நடக்காட்டி ஆத்த தண்ணியில அடைஞ்சிரும், அடிச்சுட்டு போயிரு. காலை என்ன செய்ய ரொம்ப கவனமாக்கணும். நிறைய பேர் ஆத்துல அடிச்சுட்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப தலை முங்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது, இடுப்பளவு தண்ணியிலேயே அடிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆத்த கடக்க தெரியாதனால அடிச்சுட்டு போயிருச்சு. சரி, ஆறுகளை கடக்கும் போது அவர் நம்ம கூட என்ன செய்வாராம்? இருப்பார். என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஜெயிக்க போற கூட்டத்துல இல்ல, ஜெயிச்ச கூட்டத்துல இருக்கிறோம். ஆமென். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஜெயிக்க போற கூட்டத்துல இல்ல, எந்த கூட்டத்துல இருக்கோம்? ஜெயிச்ச கூட்டத்துல இருக்கோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தேன் யார் சொல்லியிருக்கான்? ஏசப்பா சொல்லியிருக்கார். அவருடைய பிள்ளைகள் நம்ம கூட என்ன செஞ்சிருக்கோம்? ஜெயிச்சிருக்கோம். ஆமென். இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆமென். எந்த கூட்டத்துல இருக்கோம்? ஜெயிக்க போற கூட்டத்துல இல்ல, ஜெயிச்ச கூட்டத்துல. என்ன நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கையில நம்ம இருக்கோம். நம்முடைய காலங்கள் அவர் கரத்துல இருக்கிறது. நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல? பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். இது எப்ப யோசிக்கணும்னா, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது தைரியமா இருக்கணும். இது இல்லாட்டி என்ன? ஆமா, அந்த பொண்ணு இறந்து போனதப்ப வருத்தமா இருந்துச்சு. டாக்டர் இல்லாட்டி உலகத்துல வேற எதுவுமே கிடையாதா? உலகத்துல எல்லாருமே டாக்டரா தான் இருக்காங்களா? ஆண்டவருக்கு பிஏ இருக்குல்ல, பிஏவும் சரிதான், பியும் சரிதான். பின்னா என்ஜினியர். அவர் பிஏ படிச்சவங்களை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு, பிஇ படிச்சவங்களை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நான் எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னு என்ன செய்ய வேண்டியதில்ல, வருத்தமெல்லாம் பட வேண்டியதில்லை. என்ன செய்யணும்னா, ஏ ஏ இல்லாட்டி பி, பி இல்லாட்டி சி, சி இல்லாட்டி டி, ஜெட் வரைக்கும் போங்க. ஜெட்டும் நடக்கலன்னா A1 ஆண்டவர் ஆரம்பிப்பார். ஆமென். கைகளை தட்டலாமா? ஒண்ணுல முடிஞ்சு போற ஆண்டவர் கிடையாது. அவர்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஒன்ன பிடிச்சு நினைச்ச கூடாது இருக்கு. அவர் பயங்கர ஆச்சரியமானவர். வெளியில இருக்க மரத்தெல்லாம் பாருங்களேன், பல கோடிக்கணக்கான மரங்கள் இந்த உலகத்துல இருக்கு. வெளியே போய் சும்மா பாருங்க, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை கிடையாது. நீங்க டைம் இருந்தா ஒரு வீட்டுல இருக்க அரிசி எடுத்து பாருங்க, தனித்தனியா பக்கத்துல வச்சு பாருங்க. ஒரு அரிசி மாதிரி இன்னொரு அரிசி, ஒரு கத்திரிக்காய் மாதிரி இன்னொரு கத்திரிக்காய் கிடையாது, ஒரு தக்காளி மாதிரி இன்னொரு தக்காளி, உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாம ஸ்பெஷலா படைச்சிருக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருக்காரா இல்லையா? ஆமென். நீங்க நினைச்சபடி இல்ல, எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். கைகளை தட்டலாமா? ஆமென். நீங்க நினைக்கிறத விட, நீங்க யோசிக்கிறத விட, உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை குறித்து யோசிக்கிறத விட அவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். என்ன செய்யணும்? இது நடக்கல. ஏதேன் தோட்டத்துல இவங்க பழத்தை சாப்பிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். சாப்பிட்டாங்க. ஐயோ என்ன செய்ய போறேன் நான் சொல்லி கையை பிடிச்சு கையை பிசைஞ்சிட்டு இருந்தாரா? என்ன செஞ்சாரு? ஒண்ணு சொன்னேன், உன்னை நம்புனேன், சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருந்தேன், நீ சாப்பிட்ட போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? விரட்டி விட்டு பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்ன செஞ்சுட்டாரு? அனுப்பி விட்டுட்டார். ஆண்டவர்கிட்ட ஒரு பிளான் மட்டும் கிடையாது, அவர்கிட்ட 1,00,000 பிளான் இருக்கு. ஆமென். ஒழுங்கா மட்டும் இருந்தா பெஸ்ட் பிளான நம்ம நிறைவேற்றலாம், இல்லாட்டி ஒழுங்கு இல்லாத 1,00,000 பிளான நம்ம நிறைவேற்ற முடியும். ஆமென். ஒரு பிளானே வச்சிருக்காரு, பெஸ்ட் பிளான் வச்சிருக்காரு. அதுனா 2 சித்தம் இருக்கு.
நிறைய ஞாபகத்துல இருக்கு. சரி, 2 சித்தம், பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். என்ன சித்தம்? அனுமதிக்கப்பட்ட சித்தம். வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, டாக்டருக்கு தான் போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. சரி, ஆசைப்படுறீங்க, டாக்டர் தான் வேணும்னு சொன்னா அவர் என்ன செஞ்சுவாரு? உங்களை வச்சு இன்னொரு பிளான் வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். டாக்டர்ல இன்னொரு பிளான் வச்சிருக்காருன்னு வச்சுக்கிறோம். நீங்க டாக்டருக்கு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டா டாக்டர் சீட்டு கொடுத்துருவார். அதுல வர ரிசல்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. டாக்டர் மூலமா வர ரிசல்ட் 100 ரூபாய். டாக்டர் உங்களை சொல்லல, டாக்டர் மூலமா வர ரிசல்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர் இன்னொரு திட்டம், ஒருவேளை என்ஜினியரா மாத்தி அதை வச்சு பரிபூர்ண சித்தத்துக்குள்ள நடத்தணும்னா 1000 ரூபாய் வச்சு, அது மூலம் 1000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க. நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? 100 ரூபாய் செலக்ட் பண்ணுவீங்களா, 1000 ரூபாய் செலக்ட் பண்ணுவீங்களா? 1000 ரூபாய் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நினைச்சது நடக்கணும்னு சொல்லி 100 ரூபாயோட நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடறோம்? முடிச்சிடும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஆமென். என்ன அடுத்து என்ன செய்ய போறான்னு நினைச்சேனோ பார்க்கணும். இங்க பாக்குறோம், ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தெல்லாம், ஆபிரகாம் நாட்கள் பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வந்துச்சு. அடுத்து என்ன போட்டிருக்கு? தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். ஆபிரகாமும் அதே மாதிரி போனார். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? 2ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு பேயாகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. போதும், தாண்டிடக்கூடாது. பைபிள் வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, அதுல இருக்கிற பேரெல்லாம் நம்ம பேரை போட்டு என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்ப போட்டு வாசிப்போமா? யாருக்கு தரிசனமானார்? இங்க இங்க யாருக்கு தரிசனமானார்? ஈசாக்கு. இப்ப நம்ம வாசிக்கிறோம். அதனால இந்த பைபிள் எனக்கும் பொருந்தும். ஏன் போற பேரை போட்டு வாசிக்கணும்? அப்ப என்ன போட்டு வாசிக்கணும்? கர்த்தர், உங்க பேரை போட்டு வாசிங்க. கர்த்தர் அழகர் சாமிக்கு தரிசனமாகி நிக்கணும். நமக்கு ஆண்டவர் தரிசனம் ஆயிருக்காரா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இல்ல? அவங்களுக்கெல்லாம் ஆவாரு, இவங்களுக்கெல்லாம் ஆவாரு, நமக்கு ஆவாரா அப்படின்னு கேட்டா நமக்கும் தரிசனம் ஆவார். ஆமென். எப்ப? கொஞ்சம் டைம் எடுத்து காத்திருந்தா என்ன செய்வார்? நம்மகிட்ட தரிசனம் ஆவார், நம்மகிட்ட பேசுவார். ஆமென். ஒரு பெரிய ஊழியக்காரர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொன்ன காரியத்தை சொல்றேன். ஆர் ஸ்டான்லின்னு சொல்லி பெரிய ஊழியக்கார். அவர் என்ன சொன்னார்னா, நான் 62 வருஷம் ஊழியம் பண்றேன், எனக்கு இன்னும் ஆண்டவர் சத்தம்லாம் கேட்டதில்ல, தரிசனம்லாம் நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சூப்பர் டீச்சர், பைபிள் டீச்சர் சொல்றாரு. ஆனா எனக்கு கண்ண மூடுனா என்ன செய்யுதுன்னா, காஞ்ச இது விளைந்த வயல்கள் நிறைய விளைஞ்சிருக்க மாதிரி எனக்கு என்ன செய்யுது? தெரியுது. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, இவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு என்ன செஞ்சார்? சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாரு. சரி, இங்க போட்டிருக்கு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. நமக்கு தரிசனம் ஆவாரா? ஆவார். எப்ப? நம்ம நேரம் எடுத்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். இப்ப நம்ம ஜெபம் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணா, காலிங் பெல் ஜெபம் ஆயிருது. காலிங் பெல் ஜெபம்னா என்னன்னா, சின்ன பிள்ளைகள் வெளியே முதல்ல காலிங் பெல் இருக்கும், பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. காலிங் பெல் இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சு ஓடி போயிருவாங்க. உள்ள இருக்கிற பாட்டி கஷ்டப்பட்டு கதவை திறந்து வந்து பார்க்கும். பார்த்தா வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஜெபமும் நிறைய நேரத்துல இது மாதிரிதான் இருக்கு. ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய சொல்லியிருப்போம், அவர் ஏதாச்சும் பேச வருவாரு, அதுக்குள்ள என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் போட்டு முடிச்சு நம்ம எந்திரிச்சு போயிருவோம். அவர் ஏதாச்சும் சொல்ல வருவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவரா இல்லையா? அவர் சொல்ல வருவார். ஆனா நம்ம அதுக்குள்ள ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். நம்ம பயங்கர பிஸியா இருக்கும். எப்படி இருக்கும்? பிஸி, BUSY இருக்குல்ல, சொல்லித்தரேன். நம்ம நிறைய இடத்துல பிஸியா இருக்குன்னு சொல்றோம். B for being, U for under, S for Satan, Y for yoke. அப்படின்னா being under Satan yoke. தமிழ்ல சொல்றேன், நான் சாத்தானுடைய காடிக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு பிசின்னு சொல்றோம். இப்ப பிசின்னு சொல்லுவீங்க. யோக்குனா அந்த கழுத்துல வைக்கிறது, மாட்டு கழுத்துல வைப்பாங்களா, மாட்டு அந்த காடி, அதுக்கு பேர். நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? சாத்தானு கீழே இருக்கேன்னு அர்த்தம். நம்ம சில நேரம் பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ண டைம் இல்ல, பிஸியா இருக்குன்னு சொல்றோம். இப்ப 7 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துல இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால இந்த கேள்வி கேட்காம கடந்து போறேன். மறந்துடாம யார் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், கை தூக்குன்னு சொன்னா கஷ்டமாயிரும். நம்மளை பார்த்து நமக்கே என்ன செஞ்சிடும்? கஷ்டமாயிரும். அதனால அந்த கஷ்டம் என்ன கூட வந்துடக்கூடாது. நம்ம பிஸியா இருக்குன்னு சொல்றோம்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 6 மாசத்துல எனக்கு ரொம்ப வேலை இருந்து நான் சாப்பிட மறந்துட்டேன்
நம்ம சாப்பிடாம விட்டுருப்போம், அது வேற. சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு நேரம் நாள் இருக்கா? சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேலை நிறைய இருந்து நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சு சாப்பிடாம இருந்திருப்போம், தவிர சாப்பிடாம மறக்க என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம். இப்படி ஒரு நேரத்தை கூட நம்ம விட்டதில்லை. ஆனா திரும்பி பார்த்தோம்னா எத்தனை நாட்கள் நம்ம பைபிள் வாசிக்காம கொஞ்ச நேரம்னா கூட ஜெபம் பண்ணாம அந்த நாளை தொடங்கிருக்கோம். நம்மள என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, எப்படி நம்ம சரீரம் சோறு சாப்பிடாம இருந்தா டயர்ட் ஆயிருமோ, அதே மாதிரி பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம இருந்தா உள்ள இருக்க ஆத்மா என்ன செஞ்சிரும்? எலும்பும் தோலுமா இருக்கும். அது வாழ்ற மாதிரி தான் நீங்க எல்லாவற்றையும் வாழ்வீங்க போட்டிருக்கு. எங்க பிரச்சனை? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். எங்க பிரச்சனை? கொடுக்கிறவற்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை. அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. நமக்கு என்ன இல்ல? நேரம் இல்ல. நேரம் இல்லையா? நேரம் பொய் சொல்றோமா? பொய் தான் சொல்றோம். அதனால முதலாவது காலையில எந்திரிச்ச உடனே எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம், காலையில எந்திரிச்சோன்னு மறக்காம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். இதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்றீங்க கேட்டா, நம்ம அதை விட முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் 95% கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றது கிடையாது. எத்தனை பேரு? 95% பேர். 5 பேர் மட்டும்தான் பைபிள் வாசிச்சு என்ன செய்யறாங்க? ஆமா, அவ்வளவு பிஸியா இருக்காங்க. என்ன பிஸின்னு தெரியல. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பிஸி யாரு செய்யறான்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத ஒருத்தனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்காம இருக்கும்? அவன் உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான், பைபிள் வாசிக்க விட மாட்டான். பைபிள் வாசிக்கிற ஜெபம் பண்றது கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? ஈஸியானதை செய்ய விட மாட்டோம். பாத்துங்க, ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நானும் ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம். இத நம்ம ஜெயிச்ச கூட்டத்துல இருக்கோம். ஜெயிச்ச கூட்டத்துல இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? தோத்துறக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க என்ன போட்டிருக்குன்னா, 26 கர்த்தனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நம்மிடத்திலும் தரிசனமாக அவர் வாய்ப்புண்டு தரிசனமாவார். நம்ம என்ன செய்யணும்? டைம் எடுத்து ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன போட்டிருக்கு? நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இங்க பஞ்சம் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எகிப்துக்கு போகாதப்பா, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? அங்க ஆண்டவர் சொன்ன கேரார்ல ஈசாக்கு குடியிருந்தான். பஞ்சமுள்ள தேசம், அங்க போவா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ என்ன செய்யி? குடியிரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ல இருந்து கூட வாசிப்போமே. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை பேயால பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை, கட்டளைகளை, கற்பனைகளை எப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, அதுக்கு கீழ்ப்படுகிறோமோ, அப்ப நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டலாமா? ஆமென். கேட்டு விட்டுறக்கூடாது. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார், அதேதான் இதற்கு ஞாபகப்படுத்துறார். உனக்குள் இந்த என்ன செய்யப்படும்? கடைசி பதில் என்ன போட்டிருக்கு? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? நம்ம மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காக. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டது மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக. ஆண்டவர் படைச்ச எல்லாமே தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யுது. உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு. சூரியன் என்ன செய்யுது? வெளிச்சத்தை கொடுக்குது. வச்சுக்கிறதா? கொடுக்குது. அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே இந்த பச்சையான இதெல்லாம் என்ன செய்யாது? முளைக்கவே முளைக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளிச்சத்தை கொடுக்குது. மரங்கள் சொன்னல, ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. மரத்தை பார்க்கும்போது ஒரு காரியம் இருக்கு. அந்த கிளைகள்லாம் என்ன செய்யும்னா, ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்காது. ஒரு கிளை இருக்குன்னா இன்னொரு கிளை என்ன செய்யும்? இன்னொரு பக்கம் போகும். இன்னொரு கிளை இன்னொரு பக்கம் போகும். இது எது நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இதே மாதிரிதான் நீயும் என்ன செய்யாத? யாரு கூட மோதிக்கிட்டு நின்றாத. ஆமென். நம்ம என்ன செய்யணும்? எங்க இடம் இருக்கோ, எங்க வெளிச்சம் தெரியுதோ, நீதியின் சூரியனை பார்த்து போய்கிட்டு இருக்க மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஆமென். யாரு கூட சண்டை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது?
நின்ற கூடாது. போய் மரத்தை வேணா செக் பண்ணி பாருங்க. அது வாட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு கொப்பு இருக்க இடத்துல இன்னொரு கொப்பு என்ன செய்யாது, வேற வேற இடத்துல போய்கிட்டே இருக்கும். நீங்க அந்த சவர் ஓரத்துல மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிழல்ல என்ன செய்யாது, செடி வளராது. என்ன செய்யும், கவனிச்சிருக்கீங்களா? வளைஞ்சு போகும். எதை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுது, சூரியன் நோக்கி, வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்யுது, போகுது. ஒரு இடத்துல இருக்காது, வளைஞ்சு போகுது. எதுக்காக? சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில வெளிச்சத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சோர்ந்து போயிடக்கூடாது, நின்றக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிடக்கூடாது. வெளிச்சத்தை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஈசாக்கு கேரார்ல குடியிருந்தான். ஆண்டவர் சொல்ற அந்த பஞ்ச தேசத்துல குடியிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு. அவர் சொன்னா அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? ஆமென். இத உண்மைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. ஆனா நம்ம சூழ்நிலையை பார்த்தா அப்படி தெரியுதா? நமக்கே நடக்கல. மத்தவங்களுக்கு எப்படி நமக்கு உதவி செய்யறது? அப்படிதான் நம்ம நிலம் இருக்கு, நம்ம நிலைமை இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னா சொன்னதான். நம்ம என்ன செய்யணும்னா, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை ஒவ்வொரு நாளும் கேட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சின்ன பிள்ளை மாதிரி கவலை இல்லாம இருக்கலாம். ஆமென். இங்க அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை இல்ல, பூரா கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா இருக்கு. உங்க வீட்டுல ஒரு 2 வயசு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை காலையில எந்திரிச்ச உடனே கவலைப்படுமா? இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு தருவாங்களோ இல்லையோ, ட்ரெஸ் துவைச்சு போடுவாங்களோ இல்லையோ, அழுக்கு துணி போட்டு விட்டுருவாங்களோ என்னமோ, நம்ம வீட்டுல எங்க வீட்டுல கரண்ட் பில் கட்டுவாங்களோ இல்லையோ, ஃபேனு கரண்ட் இல்லாம ஃபேன் ஆஃப் ஆயிருமா என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை கவலைப்படுமா? ஏன்? அதை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. உங்களையும் என்னையும் பார்த்துக்கொள்ள நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அல்லேலூயா. இத எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், சமாதானமா இருப்போம். இதை எந்த அளவுக்கு நம்பலையோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம், கவலைப்படும். நீங்க கவலைப்படுறதும் சந்தோஷமா இருக்கிறது யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. உங்களுடைய காலங்கள், என்னுடைய காலங்கள் யார் கரத்துல இருக்கு? அவர் கரத்துல இருக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்னா, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். சொன்னால மறந்துட்டல, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். என்னன்னா, காலையில நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாரோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். என்ன கொடுத்திருக்காருன்னு சில நேரத்துல நமக்கு தெரிய மாட்டுது, அதனாலதான் நன்றி சொல்ல மாட்டோம். இப்ப கேள்வி கேட்போம், அம்மா உங்களுக்கு எத்தனை சேலை இருக்கும்? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அம்மா உங்க வீட்டுல எத்தனை சேலமா இருக்கும்? தெரியாது. 50 கெஸ் பண்ண கூடாது. எத்தனை இருக்கும் கரெக்டா சொல்லுங்க. சொல்ல முடியுமா? முடியாது. உங்ககிட்ட இருக்கதே நமக்கு என்ன செய்ய மாட்டேன் தெரியாது. உங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? தெரியாது. அண்ணன்மாருக்கு தெரியுமா? இவங்க கொஞ்சம் குறையா வச்சிருப்பாங்க, அதனால கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவங்களுக்கும் தெரியாது எத்தனை கரெக்டா இருக்குன்னு. என்ன செய்யாது, தெரியாது. என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்ல மறந்ததுனால இன்னும் நம்ம என்ன செய்யணும், இல்ல இல்ல இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். உங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எழுதுங்க. பொருள் எல்லாம் என்ன செய்யுங்க, எழுதுங்க. டேபிள், சேர், வேற என்னெல்லாம் இருக்கும்? ஃபேன் இருக்கும். வேற என்ன இருக்கும்? எனக்கா டிவி இருக்கும். வேற நிறைய இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க, பணம் வந்திருக்கும், ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதுக்கு காலையில எந்திரிச்சு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். சின்ன காலையில எந்திரிச்ச உடனே நீ என்ன செய்யணும், உயிர் இருந்தா நன்றி சொல்லணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு உயிர் இருந்தா நன்றி சொல்லணுமா? உயிர் இல்லாட்டி மத்தவங்க நன்றி சொல்லுவாங்க. ஆமென். ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, மத்தவங்க நன்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் இவங்களை பாதுகாத்து இப்ப என்ன செஞ்சிட்டீங்க, எடுத்துக்கிட்டீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க நமக்காக என்ன செய்வாங்க, நன்றி சொல்லுவாங்க. உயிரோட இருந்தா நம்ம நன்றி சொல்லணும். ஒருவேளை உயிர் கடந்து போயிருச்சுன்னா மத்தவங்க நன்றி சொல்லுவாங்க. அதனால காலைல எந்திரிச்ச உடனே உயிர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கிறணும். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்மகிட்ட வெளியே தெரியறதுக்கே நமக்கு நன்றி சொல்லாம இருந்தா உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நன்றி சொல்ல தோணாது. இருதயம் இருக்குல்ல, பிறந்ததுல இருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் நின்றா என்ன ஆகும், வேற பாட்டு பாடிடுவாங்க நமக்கு. அப்படிலாம் பாடிடாம நம்ம இருதயம் சூப்பரா துடிச்சுக்கிட்டே இருக்கு. யாராச்சும் காலைல எந்திரிச்சு தட்டி, ஏய் நீ தூங்கிறாது எந்திரி துடி அப்படின்னு சொல்றீங்களா? யாராச்சும் பார்த்திருக்கீங்களா உங்க இருதயத்தை? அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு.
கிட்னி அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. மூளை அது பாட்டு, லிவர் அது பாட்டுக்கு அது வேலையை என்ன செஞ்சுட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படி வெளியே இருக்கிற காரியத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா உள்ள இருக்க காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், நன்றி சொல்ல முடியும். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம்னா, இப்படி கையை இப்படி மடக்கிறோம்னா 500 நரம்பு வேலை செய்யணும். எத்தனை நரம்பு வேலை செய்யணும்? வலிச்சுச்சுன்னா ஏதோ ஒரு நரம்பு என்ன செய்ய மாட்டுது, வேலை செய்ய மாட்டேது. அதனால கை மடங்க மாட்டுன்னு தெரியுது. எங்கிட்ட ஒரு அம்மா ஜெபம் பண்றதுக்கு சொன்னாங்க, என் மகனுக்கு எச்சில் ஊற மாட்டுது. என்ன மாட்டுது, என்ன செய்ய மாட்டுது, எச்சில் ஊராட்டி என்ன வந்து யோசிச்சு பாருங்க. நாக்கு ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டா பேச முடியுமா, சாப்பிட முடியுமா? சாப்பிடுறதுக்கு உங்க நாக்கு வேலை செய்யணும், எச்சில் வேணும். நாக்கு சாப்பிட்ட உடனே எது உள்ள தள்ளுது, நாக்கு தான் உள்ள தள்ளும். நாக்கு ஒட்டிக்கிருச்சுன்னா சாப்பிட முடியாது. இந்த எச்சில் ரொம்ப முக்கியம். சீன் துப்பிடுறோம். ஆனா அந்த எச்சில் இல்லாட்டி சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடுறோம் சொன்னாங்க. எவ்வளவுக்கு? சீன் துப்புற எச்சிக்கு எவ்வளவு சாப்பிடுறாங்களாம்? நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஆமா. இதுக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு டீச்சர் அக்கா இருந்தாங்க. என்னன்னா, இந்த மூளையில இருந்து ஜாயின் பண்ற நரம்பு கிட்ட ஒரு குரோமோசோம் சுரக்கும், ஒரு லிக்விட் சுரக்கும். அது சுரக்காட்டி என்ன செய்யும்னா, கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா கையை அது தூக்க என்ன செய்யாது, காது கேட்கும். ஆனா கை என்ன செய்யாது, தூக்காது. அந்த மூளையில இருந்து அந்த நரம்பு ஜாயின் பண்ற இடத்துக்கிட்ட ஒரு குரோமோசோம் என்ன செய்யணும், வேலை செய்யணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இல்லாம ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சூப்பரா நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். ஆனா நமக்கு என்ன கவலைனா, இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல நமக்கு என்ன ஞாபகம் இருக்க மாட்டேது. இல்லாதது குறித்து இருக்கிற எத்தனை சேலை நமக்கு தெரியல. ஆனா சில நேரத்துல வருத்தம் வருது, என்ன இல்லைன்னு, சேலை இல்லன்னு, புது சேலை இல்லன்னு வருத்தமா இருக்கு. சரி, இங்க என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், காத்திருந்து அவர் என்ன சொல்றாருன்னு நினைச்சணும் கேட்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வருமா, வரும். அப்ப என்ன செய்யணும், அவர்கிட்ட கேட்கணும். என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப, இங்க போகாதீங்க இங்கே இருன்னு சொன்னாரு, அங்கேயே குடி இருக்காங்க. இப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இருங்க, நான் இந்த தேசத்துல இந்த பகுதியில உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க ரொம்ப பஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், தண்ணி எல்லாம் கிடைக்கல. பக்கத்துல இங்க கிருஷ்ணகிரி வச்சுக்கிறோமே, கிருஷ்ணகிரியில எல்லாமே கிடைக்குது. ஆண்டவர் இங்க இருக்க சொன்னாரு, கிருஷ்ணகிரியில எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா கிடைக்குது, வேலையெல்லாம் இங்க இருக்கு. பொதுவா நம்ம என்ன செய்வோம், வீடு அங்க மாத்திடுவோம், வந்து என்ன செய்வோம், போவோம். இது நம்ம ஐடியா. ஆனா இங்க இவர் என்ன செய்யல, அப்படிலாம் போகல, அங்கேயே குடி இருக்கிறார். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச பகுதி வாசிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே, எந்த தேசத்துல, பஞ்சம் இருந்த அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இது காரணம் என்ன தெரியுமா, இந்த 6ஆம் வசனத்தை செஞ்சதுனால. என்ன வசனம்? ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எங்க சொன்னாரோ அங்க என்ன செஞ்சாரு, குடியிருந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம செஞ்சோம்னா, யார் என்ன செஞ்சாலும், எந்த சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை செய்வார். ஆமென். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் சொல்றதை கேட்டு நம்ம செஞ்சா, பஞ்சமா இருந்தாலும் சூழ்நிலைகளை கடந்து உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பலவீனங்களை தாண்டி உதவி செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சீக்கிரம் வாசிப்போம் ஒரு வசனத்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை பேயாடுகிறேன் என்றான். என்ன நடந்துச்சு, வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆமென். எப்பெல்லாம் குறைவு வருதோ, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ற சூழ்நிலை இருக்கோ, அப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா, ஒண்ணுமில்லன்னு சொல்ற சூழ்நிலையில வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். குறுக்கு வழியே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில குறுக்கு வழி ஒரே வழி. அவர் சொல்றதை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். சில நேரத்துல அவர் அமைதியா இருப்பார். நம்முடைய ஆண்டவர் அமைதியா இருந்தும் சில நேரத்துல என்ன செய்வார், பேசுவார். அவர் அமைதியா இருக்கும்போது நம்ம பதறிடக்கூடாது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அமைதியா இருக்கும்போது நம்ம பதறக்கூடாது. நம்மளை விட்டுருவாரா? வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் அன்பட்டு. உங்க கண்மணிய, என் கண்மணியை நானே தொட முடியாது. தொட்டு பாருங்க, தொட முடியாது, கண்ணு மூடிக்கிறோம். நம்ம கண்மணியை நம்மளே என்ன செய்ய முடியாது, இன்னொருத்தர் தொட விட்டுருவாரா? வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், விட்டுருவாரா? அல்லேலூயா. அதனால நமக்கு எதிராய் யார் வந்தாலும், எதிராய் என்ன நடந்தாலும், சூழ்நிலைகளை கடந்து உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவர் என்ன சொல்றாரோ அதை என்ன செய்யணும்,
செய்யணும். அடுத்த ஒரு அடுத்த பகுதி வாசிப்போம். இங்க ரெண்டு துறவு தோன்றாங்க. தண்ணி கஷ்டமா இருக்கு, துறவு தோன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏசேக் தோன்றாங்க, சத்துருக்கள் வந்து மூடி போட்டுறாங்க. அடுத்து இன்னொரு இதை தோன்றாங்க, அது சித்தனா தோன்றாங்க, சத்துருக்கள் வந்து மூடி போட்டுறாங்க, விட்டுறாங்க. இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. சிலர் நம்மிடத்துல இருந்து காரியங்களை புடிங்கிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆமென். காரியங்களை என்ன செய்யணும்? புடிங்கிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு செய்யலாம். ஒண்ணு அதவே பிடிச்சுக்கலாம், இன்னொன்னு என்ன செய்யலாம்? விட்டுறலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டுற மனசு இருக்குமா? விட்டு விடுறதுக்கு மனசு இருக்குமா? இருக்காது. ஆனா ஏசேக்கு சித்னா ரெண்டும் வந்துச்சு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா போராட்டம் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ரெகோபோத்தை கொடுத்தார். ஆமென். ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு, நம்ம போராடுறவங்களுக்கு என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். ஆண்டவர் என்ன செய்வார்னா ரெகோபோத்தை கொடுப்பார். ரெகோபோத்னா என்ன அர்த்தம்? வாசிங்க 23ஆம் வசனத்துல. பின்பு அவ்விடம் விட்டு பெயர் சபாய் போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகுபடிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத். நீங்க இருக்கதை பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏசேக்கு சித்னாவோட இருக்க வேண்டியது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு ரெகோபோத்தை தருவேன்னு சொல்றாரு. கைகளை தட்டலாமா? ஆமென். இன்னும் இருக்கிறதுல நின்று போறதில்லப்பா, பலுகி பெருக ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை விஸ்தாரமா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும்? இருக்கிறத பிடிச்சிட்டே விட்டுறக்கூடாது, ரெகோபோத்தை எதிர்பார்க்கணும். ஆமென். அடுத்து ஒண்ணு நடக்குது. இவங்களை என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க துரத்தி விடுறாங்க. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் அங்க உள்ள ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா, நீ பரதேசியா வந்தப்பா, வந்து எங்களை காட்டுல நீ என்ன செஞ்சுட்ட? பலத்தவன் ஆயிட்ட, பெரிய ஆள் ஆயிட்ட, நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. என்ன விடுறாங்க? விரட்டி விடும்போது எப்படி விரட்டி விடுவாங்க சொல்லி யோசிச்சு பாருங்க. போப்பா அப்படின்னு மெதுவா சொல்லுவாங்களா? துரத்தி விடுறது எப்படி துரத்துவாங்க? கையை பிடிச்சு இழுத்து வெளியே அப்படி தள்ளி விடுவாங்க. அப்படி விரட்டி விடுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் அந்த வசனம் அவருடைய வார்த்தையை கேட்டு செஞ்சதுனால 16 நடந்துச்சு. என்ன 16 என்ன போட்டிருக்கு? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். 6ஆம் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அங்க உள்ள ராஜாவே பொறாமப்படுற அளவுக்கு மிகவும் பலத்தவனானான். ஆமென். கண்டிஷன் என்னது? கண்டிஷன் என்னது? அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படிறது ஈஸியா கஷ்டமா? ஆமா. உண்மை சொல்றது ஈஸியா, பொய் சொல்றது ஈஸியா? அப்படியா? உண்மை சொல்றது ஈஸியா? ஆமா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பொய் சொல்லாம அந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும். ஆமா, நான் உண்மையா இருக்கேன்ப்பா, சத்தியமா இருக்கேன்ப்பா, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை போல இருங்கன்னு சொல்லி என்ன செய்யறா? பொய் சொல்லுங்கன்னு சொல்லலாமா? பொய்க்கு உலகம் வச்சிருக்க பேர் என்னன்னா சமாளிக்கிறது. என்னது? சமாளிக்கிறது கிடையாது, பொய் தான். அதனால உண்மையுள்ள மனுஷன் பொய் சொல்றவங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்குமா? நம்ம தான் பாத்துக்கணும். பரிபூர்ணம் வேணுமா, அறகுறையா வேணுமான்னு யார் தான் முடிவு பண்ணிக்கணும்? சரி. ஆண்டவரோட வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த நாட்டு ராஜாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். 26ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாய் இருந்த அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். யாரிடத்துக்கு வர்றாங்க? ஈசாக்கு. விரட்டி விட்டவங்க, துரத்தி விட்ட ராஜா மறுபடியும் அவனிடத்தில் வருகிறார். ஆமென். 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா. நீங்க உங்களை விரட்டினவங்களை, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை, உங்களை வேதனைப்படுத்தினவங்களை மன்னிக்க, ஆசீர்வதிக்க, விருந்து கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சத்துருக்கள் எல்லாம் உங்க காலடி கொண்டு வருவார். ஆமென். நீங்க அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு வேணும், இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. அவங்களுக்கும் ஒண்ணு நடக்காது, நமக்கும்
என்ன பிரச்சனை? ஜெபம் பண்ணோம்ல, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. ஜெபம்லாம் இப்படி என்ன ஜெபம்? நாங்க எல்லாரும் என்ன செய்யற ஆண்டவரே? மன்னிக்கிற ஆண்டவரே. ஆனா அவ கூட பேச மாட்டேன் ஆண்டவரே. மன்னிக்கிறேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். பரலோகத்துக்கு போவோமா? கஷ்டம்தான். சரியா? மன்னிக்காட்டி எங்க போக முடியாது? அவர் எப்படி நம்மளை மன்னித்து இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளை எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவர் மன்னிக்க முடியாத நபர்னு உலகத்துல யார் இருக்காங்களா? இருக்காங்களா? இல்ல. ஆண்டவர் மன்னிக்க முடியாத பாவம் உலகத்துல இருக்கா? இல்ல. ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத இடம் ஒண்ணு இருக்கா? இல்ல. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். அது மாதிரி நம்மளும் கூட எல்லாரும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிறார். அதே மாதிரி நம்மளும் எல்லாரும் என்ன செய்யணும்? சேர்த்துக் கொள்ளணும். ஆமென். நீங்க பேசாம ஒரு சிலர் இருப்பீங்க நினைக்கிறேன். இருப்போமா? இருக்கிறோமா? அவங்ககிட்ட என்ன செய்யணும்? பேசணும். இல்லாட்டி எங்க போக முடியாது? ஆமா, அவங்க பண்ண தப்புக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. மன்னிக்காம இருக்கிறது என்னன்னா, சொல்லிட்டு முடிக்கிறேன், அவங்க சாகணும்னு சொல்லி நம்ம விஷத்தை குடிக்கிறதா. மன்னிக்காம இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யார் சாகணும்? அவங்க சாகணும்னு சொல்லி யார் விஷத்தை குடிக்கிறது? யார் சாவா? நம்ம விஷம் குடிச்சா? அதனால நம்ம சாகாம இருக்கணும்னா என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். மன்னிக்கிறதுன்னு பேசுற அளவுக்கு அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பார்க்கும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்ப அம்மா என்னை திட்டாங்கன்னா இப்படி யோசிப்போமே. நீங்க பிரசங்கம் முடிச்ச உடனே 99 பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அம்மா மட்டும் வந்து நீங்க இப்படி பேசிருக்க கூடாது பிரதர், இப்படி தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 99 பேரை விட யார் ஞாபகத்துல இருப்பா? அவங்கதான் ஞாபகத்துல இருப்பாங்க. ஏன் அம்மா கோச்சுக்கிறாங்க? சும்மா சொல்றேன். ஏன்? அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு நன்றி சொல்லணும். ஆமென். நம்மளை திட்டுறவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்றோமா? நம்மளை திட்டினா என்ன சொல்றோம்? அவங்க ஒரு திட்டுனாங்கன்னா நம்ம உங்களுக்கு குறையா அப்படின்னு நினைச்சு நினைச்சுவோம். கவனமா இருக்கணும். அமைதியால் ஆச்சரியப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிலாத்திட்ட ஆண்டு கொண்டு போறாங்க. அவர் நிறைய குற்றம் சாட்டுறாங்க. அவர் என்ன செய்யறாரா? அமைதியா இருந்தார். அப்ப பிலாத்து ஆச்சரியப்படுறார். ஆமென். அமைதியினால் ஆச்சரியப்படுத்துகிற ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம் நிந்திக்கப்படும் போது, நாம் வையப்படும் போது, நாம் நெருக்கப்படும் போது என்ன செஞ்சிடக்கூடாது? மனம் பதறி வார்த்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. கவனமா இருக்கணும். ஆமென். இங்க என்ன போட்டிருக்குன்னா, சத்துருக்கள் திரும்பி என்ன செய்யறாங்க? வர்றாங்க. அவங்க சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, 28வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆமென். ஆமென். கண்டோம். ஆண்டவர் நிச்சயமா கர்த்தர் நம்ம கூட இருக்காரா? ஆமென். அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சோம்னா அவர் எப்பயும் நம்ம கூட இருக்கிறார். இதை யார் சொல்லுவா? நம்ம சத்துருக்கள் சொல்லுவாங்க. நம்மளை விரட்டினவங்க நினைச்சுவாங்க தெரியும், ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நினைச்சுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரே கண்டிஷன், அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்றாரோ அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படிஞ்சா நீங்க நினைக்கிறத காட்டிலும் பெரிய காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எண்ணுவதற்கு நினைப்பதற்கும் மேலா கிரேசிற தேவன். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான் வாசிக்கிறோம். நீங்கள் கூட பஞ்ச காலம் மாதிரி இருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நாங்க ஆந்திரால ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை 8 மாநிலங்கள் ஊழியிட்டு இருக்கோம். ஆந்திரா, ஒரிசா ஊழியங்களை பொறுப்பா பார்த்துட்டு இருக்கேன். அங்க நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். இது மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நடந்த உடனே பின்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பொண்ணை இறக்குறாங்க. கட்டில 6 அடி நீளமுள்ள பொண்ணு கட்டில இறக்கி வச்சுட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு, ஐயா என் மகளுக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா இந்த கழுத்து கீழே எல்லாம் ஃபுல்லா செயல்படல, கழுத்து மட்டும் தான் என்ன செய்யுது? செயல்படுது. சின்ன நோய் வந்துச்சு, இங்க பிரச்சனை வந்துச்சு, அது இங்க விரல் வரைக்கும் வேலை எல்லாம் போச்சு, வேலை செய்யாம போச்சு. இப்படி வேலை செய்யாம போய் இப்ப என்ன செஞ்சிருச்சு? கழுத்து கீழே என்ன செய்யல? வேலை செய்யல, கழுத்து மட்டும் தான் வேலை செய்யுது. இது ரொம்ப அரிதான நோய், நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து போய் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றதுக்காக பார்த்தா 6 அடி நீளத்துல அந்த பொண்ணு அழகா படுத்திருக்கு. 25 வயசு பொண்ணு. நெத்தியில கன்னத்துல கொசு கடிக்குது. அந்த பொண்ணால என்ன செய்ய முடியல? ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப இந்த ஊழியக்காரர் பேப்பர் எடுத்து வீசிட்டு உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்கிறார். என் பேரு ஸ்ரீதேவினே அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லுது.
சரி நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, அண்ணே எனக்கு சுகமாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். நான் கருணாமூர்த்தி சினிமாவை பார்த்து நான் என்ன செஞ்சுட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். எங்க அப்பா எனக்கு என் மேல ரொம்ப பிரியம். அதனால அவர் பைபிள் வாசிச்சு எனக்கு வாசிக்கிறாரு. அவரும் ரட்சிக்கப்பட்டார். நானும் எங்க அப்பாவும் ரட்சிக்கப்பட்டோம். எங்க அம்மாவும் என் தம்பி என்ன செய்யல, ரட்சிக்கப்படலாம். அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அவங்க அப்பா கொண்டு வந்தது இந்த பொண்ணுக்காக. ஆனா அந்த பொண்ணு கேட்கறது என்னது, எங்க அம்மாவும் தம்பியும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. சரிம்மா ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு. ரொம்ப ஆச்சரியம். ஒரு அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னது, பைபிள் வாசிக்கிறேன், நிறைய எனக்கு டவுட் இருக்கு. நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், நீங்க எனக்கு பதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. போயிட்டாங்க. போனா வீட்டுல போய் ஒய்ஃப்ட்ட சொல்றாரு, இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன், படுக்கல படுத்திருக்கு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு லெட்டர் எழுதுச்சுன்னா நான் இங்க இருந்தா லெட்டர் அனுப்பிடுறேன், ஒருவேளை நான் இல்லாட்டி நீ லெட்டர் எழுதிரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃபுக்கு சொன்னார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 2-3 மாசம் அங்க இருந்து அந்த பொண்ணுக்கு லெட்டர் வருது, இவங்க திருப்பி பதில் அனுப்புறாங்க. ஒரு 3 மாசத்துல லெட்டர் வர்றது நின்று போச்சு. அப்ப இவருக்கு என்ன யோசனைனா, நம்ம லெட்டர் எதுவும் எழுதுனது அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போச்சா, அல்லது பின்மாற்றமா இருந்து அவங்க அப்பா எதுவும் லெட்டர் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரா, அல்லது அந்த பொண்ணு எதுவும் இறந்து போச்சா அப்படின்னு சொல்லி பல நிறைய யோசனையில இருக்கிறார். ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு ஊழியத்துக்காக போகும்போது ஒருத்தர் வந்து சொல்றார், ஸ்ரீதேவி உங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே நம்ம நினைச்சவாடி ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போவோம்னு சொல்லி போனா, அவங்க வீடு பெரிய பங்களா. கேட்ட திறந்துட்டு உள்ள போறாங்க. போனா வறண்டால அந்த பொண்ணை படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சா கதவு கேட்டு திறக்கிற சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு சொல்லிருச்சு, சுவாமி அண்ணா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்டு. ஆமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 6 அடி நீளத்துல இருந்த படுத்த பொண்ணு அந்த நோயின் தாக்குதனால கட்டில குறுக்க படுக்க வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி குறுங்கி போய் என்ன செய்யுது, 3 அடி ஆயிடுச்சு. கை காலம் இழுத்து படுத்துருக்கு. படுத்து அந்த தலை மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த கட்டில் காலில் இப்படி வச்சுக்கிட்டு, சுவாமி அண்ணா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரை இழுத்து போட்டு அந்த பரிதாபத்தோட பார்த்து, என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லனே அப்படின்னு சொல்லிச்சான். இவர் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரொம்ப நல்லவர் சொன்னா என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா, லெட்டர் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தோனே, இதெல்லாம் எங்க அப்பா தான் எங்களுக்கு எழுதினார். திடீர்னு அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஸ்ட்ரோக் வந்துருச்சு. வந்ததுனால பக்கவாதம் வந்ததுனால கை கால் வேலை செய்யல. என்னைய ஒரு பக்கம் படுக்க வச்சிருக்காங்க, எங்க அப்பா ஒரு பக்கம் படுக்க வச்சிருக்காங்க. எனக்கு எல்லா வேலையும் பார்த்தவர் எங்க அப்பா தான். தலசி விடுறது, பல்லு விளக்கி விடுறது, எனக்கு குளிப்பாட்டுறது, நான் யூரின் மோஷன் போயிட்டானே எனக்கு கிளீன் பண்றது எல்லாம் எனக்கு பார்த்தது யாரு, எங்க அப்பா தான். அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து படுக்கவும், நான் உதவிக்காக என் வீட்டுல இருக்கவங்களை கூப்பிடும் போது அவங்க யாரும் வராதப்ப எங்க அப்பா என்னை பார்த்து அழுக ஆரம்பிச்சார். அவர் அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க அப்பாவை சரிப்படுத்துங்க, இல்லாட்டி எடுத்துக்குங்க. அவர் கஷ்டப்படுறத நான் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலன்னு கை கால் செயல்பட முடியாத சகோதரி சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கா ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ரொம்ப நல்லவர்லனே, என் ஜெபத்தை கேட்டு எங்க அப்பாவை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், ரொம்ப நல்லவர்லனே அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு திருப்பி என்ன பதில் பேசணும்னு தெரியல. சரிம்மா நான் உனக்காக ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டா, அண்ணே என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கனே அப்படின்னு சொல்லிச்சான். பக்கத்துல இருக்கவர் கேட்டாராம், என்ன ஊழியம் செய்யுதுன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னது என்னன்னா, எங்க அப்பா பென்ஷன் வந்துச்சுலனே, அந்த பென்ஷனை பேங்க்ல போட்டிருக்கோம். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன செய்வார்னா, எடுத்து வந்து அந்த வட்டி பணத்தை கொடுப்பாரு. நான் என்ன செய்வேன்னா, எங்க ஊர்ல இருக்கிற ஒரு லோடு ரிக்ஷா காட்ட அந்த காசை கொடுப்பேன். வாரத்துக்கு ஒரு நாள் என்னைய பெட்ஷீட்டோட தூக்கி அந்த ரிக்ஷால வச்சுக்கிட்டு, ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கிற மரத்துக்கு முன்னாடி, இன்னொரு நாள் பேங்க், பெரிய பேங்க் ஒண்ணு இருக்கு, அந்த பேங்க் முன்னாடி, மரத்துக்கு முன்னாடி, அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, அங்க முன்னாடி வைப்பாரு. அப்ப நான் படுக்க வச்சிருப்பாரு, டிராக்ஸ் ஓரத்துல வச்சிருவாங்க. நான் சத்தமா சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் சூழ்நிலையில மாத்த முடியும், நீங்க அவர் நம்புங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சுவானா காசை போட்டு போவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நான் பிச்சை எடுக்க வரல, அவங்க அப்பா பேர் தசரதராம், அந்த ஊர்ல இருக்கிற பெரிய காலேஜ் ப்ரொஃபசர். சொல்லுவாங்களாம், தசரதராம் ப்ரொஃபசரோட பொண்ணு, நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கல, அவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் பக்கத்துல வந்து என்னமா அப்படின்னு கேட்டா, இந்த டிராக்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நான் செஞ்ச ஊழியத்தை இது வரைக்கும் 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. இன்னும் நான் ஊழியம் செய்யறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஜெபம் பண்ணாங்களாம். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஊழியக்காரர் போனார். அங்க ஒருத்தர் சாட்சி சொன்னார். அப்ப என்ன சொன்னார்னா, நான் எப்படி நானும் என் மனைவி மூலமா ரட்சிக்கப்பட்டேன். என் மனைவி எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு கை கால் செயல்பட முடியாத ஒரு சகோதரி மூலமா என்ன செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. என்னை மாதிரி 22 ஊழியக்காரங்களை அந்த சகோதரி எழுப்பியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா.
கை கால் செயல்பட முடியாத ஒரு சகோதரி கழுத்துக்கு மேலதான் வேலை செய்யும். சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்கலாம். அவங்க அப்பா பென்சிலை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிட்டு உயிரோட இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை அவருக்காக செலவழிப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவனதுனால 22 ஊழியக்காரங்களை எழுப்பி இருக்கு. நூத்துக்கணக்கான பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வழி செஞ்சிருக்கு. ஆமேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமேன். அதெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கிறார்னா, அவர் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர் இன்றும் மந்தையில் சேராத ஆடுகள் நிறைய வெளியே இருக்கு. நம்ம மாவட்டத்துல கிறிஸ்டியானிட்டி 1% குறையாதான் என்ன செய்யுது இருக்கு. அப்பனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையில 100 ஆடுல எத்தனை ஆடு காணாம போச்சு? ஒரு ஆடு தான் காணாம போச்சு. 99 ஆடு எங்க இருந்துச்சு? சேஃப்டியா இருந்துச்சு. இங்க 1% தான் கிறிஸ்டியனா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆடு தான் உள்ள இருக்கு. 99 ஆடு எங்க இருக்கு? வெளியே இருக்கு. வெளியே இருக்கவங்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதை அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். ஆனா துக்கமான விஷயம் என்னன்னா, கடைசி நாட்களில் அநேகர் தற்பிரியராயும் அப்படின்னு போட்டிருக்கு. தற்பிரியர்னா சுயநலம் உள்ளவங்களா அவங்களுக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. மத்தவங்களை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க? கவலை. நம்ம ஜெபம் பண்ணாலும் எனக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு அப்படி யோசிக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணா ஏன் சர்ச்சுக்கு அப்படின்னு என்ன செய்யறோம்? சுயநலம் உள்ளவங்களா இருக்கும். வெளிநாட்டு மிஷினரிகளா சுயநலம் உள்ளவங்களா இருந்தா இங்க வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. உள்ள நாங்க சுயநலம் உள்ளவங்க தான் விருந்தினர்ல இங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல. எங்க ஊர்லயே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் கூட வேலை பார்க்கிறவன் 99,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். அவன்கிட்ட கேட்டு 5 கோடி ரூபாய்க்கு பிளாட் வாங்கினேன் சென்னையில. ஏய் எனக்கா ஜோமனி கடா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நீ தான்டா சூப்பரா இருக்க அப்படின்னு சொன்னேன். என்னடா கேட்டா 25,000 தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்றேன். எனக்கு 25,000 சொல்றாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. 25,000 சொல்றேன். ஆனா நான் நிறைய சம்பளம் வாங்குறேன். ஒரு மெஷின் மாதிரி இருக்கு. சந்தோஷமே இல்லை. ஆனா நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் தான் சம்பளம் வருது. ஆனா என்ன செய்ய முடியும்? நானு சொல்ல முடியும், உலகத்துல எல்லாருக்காலும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென். இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது இல்லாம வெளியே நிறைய பேர் என்ன செய்றாங்க? இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. தலைகள் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தார் வாசிக்கிறோம் சுவாமி. நிறைய நேரத்துல நாங்க பிஸியா இருந்து உமது வார்த்தையை கேட்காம விட்டதை மன்னிங்க ஆண்டவரே. வார்த்தையை படிக்காம இருந்தது மன்னிங்க. கேட்டும் கீழ்ப்படியாம இருந்தது மன்னிங்க ஆண்டவரே. நாங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம், காரியங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யாம இருந்தது ஆண்டவரே. தயவா எங்களை மன்னிங்க. இன்னும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்க காரியங்களை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யும். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதி என் மேல பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். ஒரே ஒரு வாழ்க்கையில எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து பிடிக்காதபடி ஒரு கூட்ட மக்களை உமக்காக ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.